ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் சிம்மராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மராசினியர்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக அதிரடியான நாள் ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள். கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான நாளாக இந்த நாள் வருது. அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சிறப்பான நாளில் தான் ஆவணி வளர்பிறை சதுர்த்தியானது வருது. ஆவணி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியானது விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் தான் வருது. விநாயகர் அவதரித்த இந்த பொன்னான நாளில் கிரகங்களிடையே நிறைய சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லும். அது என்னன்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக முடிவு கட்டுவதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறது சிறப்பு. அதுவும் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பரிகாரமும் பலனும் தெரிஞ்சு பலனடையலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை உங்கள் ராசிக்கு சூழ்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனை இந்த நாளில் முடியறதுக்கு தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு. இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஸோ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்யறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை எருக்கை இலை, அதுவும் 3 எருக்கை இலை. முக்கியமாக 3 பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பிரச்சனைகளும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விலை. அப்போ 3 இலையில் 3 பிரச்சனை மட்டும் எழுதுங்க. இந்த எருக்கை இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க. நீல நிற பேனா, ஸ்கெட்சு எதை பயன்படுத்தி வேண்டுமெனாலும் பிரச்சனையை அந்த இலையில் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு கடன் நீங்கணும், வறுமை நீங்கணும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், எதிரி தொல்லை விலகணும், நோய் நொடி விலகணும், இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை மட்டும் அந்த எருக்கை இலையில் எழுதுங்க. பிரச்சனைகள் எழுதி அந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு விநாயகரை மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க. பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல் விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும். 3 இலைகளை ஒன்றாக வைத்து எரிக்கக்கூடாது. தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும். உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்கணும். இதை தவிர நல்ல விஷயங்கள்லாம் இலையில எழுதி நெருப்பில் போட்டு பொசிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு செல்வம் சேர வேண்டும், நகைகள் சேர வேண்டும், பணக்காசு வேண்டும், இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது. நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை எழுதினால் மட்டும் போதும். சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும். அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில எழுதணும். வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது.
இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை இருக்கைகளில் எழுதி கற்பூரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் அன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கை. இருக்கையில் பெரும்பாலும் இந்த தினம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது அரிது என்றால் இப்போவே பூக்கடைக்காரங்கள்ட்ட சொல்லி வைத்து இந்த இலையை அந்த நாளில் வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு. நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கையோட செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல வழி விநாயகர் காட்டி கொடுப்பார். இப்போ உங்களோட ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த விநாயகர் சதுர்த்தியில் கிரகங்களிடையே நிறைய யோகங்கள் உருவாகுது. புத சுக்கிர யோகம், அப்புறம் புதத்திய யோகம், சுக்கிர யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறதுனால உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறப்போகுது. ஆக்சுவலி அது என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே பிளான் படி நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது நடக்காமல் இருந்திருக்கோ. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நீங்கள் நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றா பிளான் படி நடக்கும். அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பிளான் படி நடக்கிறதுனால நீங்கள் புது விஷயங்கள் எதை வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடெல்லாம் பண்ணி நல்ல லாபம் கிடைக்காம இருந்ததில் அந்த மாதிரி கிடைக்காம இருந்த லாபங்கள்லாம் இனி உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கும். தொழிலில் மெயினாக அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே நல்ல லாபங்கள் இந்த டைம் கிடைக்கும். அதுக்கு உண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் புதிய யுக்திகளை கையாளலாம். மெயினாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது புது இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் தொழிலை விரிவுபடுத்தி உங்களோட தொழிலை சொந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணால் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல அந்த எதிர்பார்க்கறது நிறைவேறுவதில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக எதுவும் வராது. அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலில் திசை புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா திருப்தியான வாழ்க்கையை இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து அமைத்து கொள்ளலாம். இது மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இதை தொடர்ந்து ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்னாடி 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. கடக ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த டைம் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கோ. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களுக்கு அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடு சுக்கிரன் இணைந்து உங்கள் ராசிக்கு புத சுக்கிர யோகமானது உருவாகுது. இதனால் தேவைக்கேற்ற பொருளாதாரம் சேரும். திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும். அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க. பெண்வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணைவாங்க. அதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் தொழிலில் புதிய யுக்திகள் புதிய விஷயங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க. பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பெரிய மாற்றங்கிறது உங்கள் வாழ்வில் ஏற்பட போகுது. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய விருத்திகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு நன்மை தரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்.
விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய வீடியோ உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். தேங்க்யூ.